வாட் ஆர் ஆல் த சைன்ஸ் ஆஃப் ப்ரைட்னஸ்? மனமேட்டிமையோ அல்லது பெருமையோ யாருக்கு எப்படி இருக்குன்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? இன்னைக்கு நம்ம அதை குறித்து சில காரியங்கள் வேதத்திலிருந்து நம்ம பார்க்கலாம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, மனமேட்டிமை உள்ளவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். அதாவது மனமேட்டிமைனா அந்த ப்ரைடு, உள்ளால இருக்கிற அந்த பெருமை. இது இங்கிலீஷ் பைபிள்ல பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரைட் கோஸ் பிஃபோர் த அபாமினேஷன் டு த லார்ட் அப்படின்னு போட்டிருக்கோம். அப்போ இந்த மனமேட்டிமை வந்து ஆண்டவருக்கு வந்து ரொம்ப ஒரு அருவருப்பான ஒரு காரியமாக காணப்படுறது. எவ்ரி ப்ரௌட் இன் த ஹார்ட் இஸ் அபாமினேஷன் டு த லார்ட். ஸோ இப்போ இந்த பெருமை எப்படி இருக்கு நம்ம கண்டுபிடிக்கலாம். நம்ம நம்ம பெருமை நினைக்கும் போது சில காரியங்களை மட்டும்தான் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுவோம். கொஞ்சம் அப்படியே நம்ம பேசல, நம்ம 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 பேசுற காரியங்களை மட்டும், அல்லது பதவியில மட்டும்தான் பெருமை இருக்குமா, அல்லது எந்த இடத்துல நமக்கு பெருமை இருக்கும், பெருமை இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம். ஒருத்தருக்கு வந்து அவர் பெருமையில தான் இருக்கிறாருங்கன்னு சொல்லிட்டு சில நேரத்தில் நம்ம வந்து ஓப்பனா பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். ஆனா அதே நேரத்துல உள்ளால இருக்கிற பெருமை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? பிசாசானவன் பார்த்தீங்கன்னா, அவன் வந்து தேவனை போல, அதாவது தேவனை போல தன்னை உயர்த்தணும்னு சொல்லிட்டு உள்ளால தான் நினைச்சேன். வெளியில வாயில கூட சொல்லவே இல்லை, வெளியில பண்ணியும் காமிக்கவே இல்லை. ஆனா உள்ளால அவன் யோசித்தது நிமித்தம் அவன் தள்ளப்பட்டான். அதான் உள்ளால இருக்கிற பெருமை தான் ரொம்ப டேஞ்சரஸ். சில நேரத்துல வெளியில அது வெளிப்படும் பொழுது நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஆனா உள்ளால அது பெருமை எப்படி உட்கார்ந்திருக்கும், அந்த அந்த பெருமையை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்றது? அந்த பெருமை குறித்து உள்ளால மறைந்திருக்கிற சில காரியங்களை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். வேதத்துல இது குறித்து நிறைய வசனம் இருக்கு. பெருமை உள்ளவர்கள் தேவன் எத்தனைக்கிறார், பெருமையா இருக்கும் பொழுது ஆண்டவருடைய கிருபை இருக்காது. ஸோ இதே போல நிறைய வசனங்கள் நம்மளை பார்க்க முடியும். விரைவாக ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன். எதெல்லாம் ப்ரைடோடைய கேட்டகரிஸ், அதாவது ப்ரைடோடைய காரியங்கள் நமக்குள்ளாக இருக்குது. முதலாவது பார்த்தீங்கன்னா அரகன்ஸ். அதாவது சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு அரகன்ட் பிஹேவியர் இருக்கும். ஓகேங்களா? ஆனா, அவங்க வந்து ப்ரைடுன்னு ஐடென்டிஃபை பண்ண மாட்டாங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற கேரக்டர் எப்படின்னா, நான் தான் சுப்பீரியர், நான் தான் பெரிய ஆளு, எனக்கு தான் எல்லாம் தெரியும். அந்த மாரி உள்ள ஒரு அரகன்ட் பிஹேவியர்ஸ் அவங்களுக்குள்ள இருக்கும். சில நேரத்தில அரகன்ஸ் வந்து வெளியில காமிக்க மாட்டாங்க. ஆனா உள்ளால. இப்ப சில பேர வந்து அவங்களோட கீழ இருக்கிறவங்க, அல்லது வேலையிலயோ, அல்லது தங்களுடைய பணத்திலயோ, தங்களோட பதவியிலயோ அவங்களுக்கு வந்து ஒரு இடத்துக்கு போம்போது, அவங்க வந்து அந்த டாப் லெவல் பிஹேவியர்ஸ், அந்த அந்த அரகன்ட்டா அவங்கள ட்ரீட் பண்ற விதமே வித்தியாசமா இருக்கும். நான் 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 தான் யாருன்னு சொல்லிட்டு அவங்க காமிக்கிற மாரி இருக்கும். அரகன்ஸ் இருந்தாலே அது பிரைட் இருக்குன்னு அர்த்தம். இந்த பிரைடோடைய சப் கேட்டகரிஸ நம்ம பார்க்க போறோம். இதெல்லாம் இருந்தாலே பிரைட் இருக்குன்னு அர்த்தம். நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். முதலாவது அரகன்ஸ் இருக்கிறது. அந்த அந்த செகண்ட் வந்து அந்த செல்ஃப் சென்டர்ட்னஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? அப்போ அவங்க அந்த இடத்துல சுயநலம் தான் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆயிட்டே இருக்கும். மத்தவங்களை குறித்து அவங்க யோசிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அவங்களுடைய லாபத்தை குறித்து, அல்லது அவங்களுடைய ஃபோக்கஸ், அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ். இன்னைக்கு நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, அவங்க பண்ண அச்சீவ்மெண்ட் ஊழியத்திலேயே நெறைய பேர், நான் பண்ற ஜெபத்தினால தான் அவங்களுக்கு சுகமாச்சு. நான் பண்ண அ ஆராதனையில தான் அவங்களுக்கு வந்து சூப்பரா வந்து எல்லாம் வொர்ஷிப் பண்ணாங்க. நான் முன்னாடி போய் நின்னனால தான் எல்லாமே நடந்ததுன்னு சொல்லிட்டு, அந்த நான் தன்னை பெருமை குறித்து, தன்னுடைய அச்சீவ்மெண்ட்ஸ குறித்து, தன்னுடைய டிசையர்ஸ குறித்து, தன்னுடைய தன்னுடைய எல்லா விதமான டேலண்ட்ஸை வெளிப்படுத்தினால தான் நான் இப்படி ஆனேன். அந்த செல்ஃப் சென்டர்டு, அந்த நாங்கிற ஒரு காரியம் தான் ஒரு டேஞ்சரான ஒரு காரியம். அநேக நேரத்தில் இது வந்து பெருமை நமக்கு தெரியாது. ஆனா உள்ளால இந்த பெருமை நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய எல்லாமே உள்ளால நடக்கின்ற பெருமையை தான் மோஸ்ட்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ண வேண்டும். அதுதான் வெளியில வந்து ஃபைனலா ப்ரைடுன்னு வந்து முடியும். ஓகேங்களா? உள்ளால அரகன்ஸ் இருக்கும்போது வெளியில ஒரு ப்ரைடா வந்து முடியும். செல்ஃப் சென்டர்ட் இருக்கும்போது, அங்க சுயநலம் அந்த இடத்துல இருக்கும் பொழுது, அல்லது சுயம் அந்த இடத்துல இருக்கும் பொழுது, அந்த இடத்துல வந்து வெளியில வந்து காமிக்கிறது ப்ரைடா தான் வந்து காமிக்கும். ஸோ இதுதான் ஒரு பெரிய டேஞ்சரான ஒரு காரியம். 3வது பார்த்தீங்கன்னா போஸ்டிங். அவங்க இது அவங்கள குறித்தே பெருமையா பேசிட்டு இருப்பாங்க. எப்பவுமே அவங்கள குறித்து அதாவது அ எங் எங்க அ அ அவங்களோட குடும்பத்த பத்தி பேசுவாங்க பெருமையா, அவங்களோட வேலைய பத்தி பெருமையா பேசுவாங்க, எடுத்த மார்க்க பத்தி பெருமையா பேசுவாங்க. அந்த போஸ்டிங் லீட்ஸ் டு த ப்ரைட்னஸ். அவங்கள எப்பொழுதுமே அவங்கள அவங்கள பத்தியே போஸ்ட் பண்ணுவாங்க. மத்தவங்கள பத்தி இல்ல, ஆண்டவர பத்தி இல்ல. நம்ம நம்ம வந்து நம்ம போஸ்ட் பண்ணணும்னா ஒரே ஒருத்தர மட்டும் தான் போஸ்ட் பண்ணணும். அது தேவன் மட்டும் தான். வேற யாருமே நமக்கு வந்து போஸ்ட் பண்றதுக்கு யாருமே கிடையாது. அப்போ அந்த இடத்துல சுயத்தையும் என்னைய பத்தியே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர் எனக்கு இருக்குதுன்னா உள்ளால ப்ரைட் இருக்குதுன்னு அர்த்தம். இல்ல, அந்த போஸ்டிங் வில் லீட் டு த ப்ரைட்னஸ். 4வது பாத்தீங்கன்னா
அவங்க வந்து அ அவங்க வந்து மன்னிக்கிற ஒரு இருதயம் அவங்களுக்கு இருக்குது. அன்வில்லிங்னஸ் டூ அப்பாலஜைஸ். அதாவது அவங்க பண்ண தப்பா இருந்தாலும் சரி, அல்லது அவங்க வந்து இறங்கி போறதுக்குள்ள ஒரு காரியம் உங்களுக்குள்ளாக இருக்குது. அவங்க வந்து அட்மிட் பண்ணவே மாட்டாங்க. இன்னொன்னு வந்து இன்னொன்னு மத்தவங்களை மன்னிக்கிற ஒரு இருதயம் அவங்களுக்கு இருக்குது. அன்ஃபர்கிவ்னஸ் இஸ் ஆல்சோ எ சைன் ஆஃப் எ பிரைட். ஒருத்தங்களால மத்தவங்கள மன்னிக்க முடியல, அவங்களால இறங்கி போக முடியல, அவங்களால விட்டுக் கொடுக்க முடியல, அவங்களால தாழ்ந்து இருக்க முடியல, அவங்களுக்குள்ள ஹியூமிலிட்டி இல்ல. ஸோ ஹியூமிலிட்டி இல்லாட்டியே ஆப்வியஸ்லி தே ஹேவ் த ப்ரைட். அவங்களுக்குள்ள தாழ்மை இல்லாட்டி அவங்களுக்குள்ள பெருமை தான் இருக்குதுன்னு அர்த்தம். அதுதான் அதுக்கு ரெண்டுத்துக்குள்ள ஆப்போசிட். அப்போ அவங்களால ஒருத்தங்களை மன்னிக்க முடியலன்னா அவங்களுக்குள்ள சின்னதா ஒரு பெருமை ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அப்போ கடைசி வரைக்கும் சில பேர்லாம் பாருங்களேன், என்ன ஆடலாம் நான் வந்து இந்த உலகத்தை விட்டு போற வரைக்கும் நான் மன்னிக்கவே மாட்டேங்க, கடைசி வரைக்கும் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படின்னா அவங்களுக்குள்ள இந்த பெருமை நிமித்தம் தான் அவங்களால மற்றவங்கள மன்னிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, மற்றவங்கள ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை, அல்லது இவங்க தாழ்ந்து போகாதது நிமித்தம் தான் மற்றவங்களே இவங்களால மன்னிக்க முடியல. அன்ஃபர்கிவ்னஸ், அதாவது அவங்களுக்கு வந்து மற்றவங்க கிட்ட சாரி சொல்றது, அப்பாலஜைஸ் பண்றது, அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கறது, நான் எப்படி இறங்கி போறது அப்படின்னு சொல்ற ஒரு 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 கேரக்டர் நமக்குள்ள இருக்குமானால் அது பெருமைக்குடைய அடையாளமாக இருக்கிறது. ஐந்தாவது பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்டல் பிஹேவியர். எதுக்கெடுத்தாலும் மற்றவங்கள குற்றம் கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? ஆண்டவர் இதை குறித்து நெறைய இடத்துல பேசியிருப்பாருங்களே. முதலாவது நம்ம கண்ணுல இருக்கிற அந்த பெரிய லாக் எடுத்து போட்டு மத்தவனுடைய கண்ண நீ பாருன்னு சொல்வார். ஸோ அது ஜட்ஜ்மெண்டல் கேரக்டர். இன்னைக்குள்ள ஜட்ஜ்மென்டல் கேரக்டர் வந்து இன்னைக்கு நெறைய பேர் வந்து இத வந்து ஒரு சாக்கா வச்சுட்டு நெறைய ஃபால்ஸ் டீச்சர்ஸ் வந்து தப்பிச்சுட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? அது அது வந்து இட்ஸ் நாட் த ஜட்ஜ்மெண்டல். ஓகேங்களா? அவங்க தவறான உபதேசத்த அவங்க தவறுன்னு பண்ணாங்கன்னா, அது வந்து கரெக்ட்டா தான் நம்ம சொல்லி ஆகணும். அதே நேரத்துல இன்னொருத்தன பத்தி ஜட்ஜ் பண்றாங்க. ஓகேங்களா? அவன் இப்படிதான் இருந்திருக்கணும். அவன் இப்படிதான் பேசுவான் அப்படின்னு சொல்றத வந்து இட்ஸ் இட்ஸ் ஜட்ஜ்மெண்டல் அடுத்தவங்களை குறித்து. நீங்களா? அப்போ அடுத்தவங்களை பத்தி அடுத்தவனுடைய பர்சனல் லைஃப்பை பத்தி இப்போ அவங்க சத்தியத்திலிருந்து தவறாக பேசும்பொழுது அதை நம்ம கண்டித்து உணர்த்த வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. ஆனா அதே நேரத்துல அவங்க வந்து அவங்களோட பர்சனல் லைஃப்பை வச்சு நம்ம ஜட்ஜ் பண்றது, அவங்களுடைய அவங்களுடைய அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை, அவங்களுடைய ஃபைனான்ஷியல் பிளெஸிங்ஸை வச்சு ஜட்ஜ் பண்றது, ஆல் தீஸ் ஆர் ராங். இன்னொருத்தவங்கள பத்தி ஜட்ஜ் பண்றது. இப்போ இப்போ நீங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து இன்னொருத்தர்ட்ட பேசிட்டு இருப்பாங்க. உடனே நம்ம ஆளுங்க வந்து ஒரு தப்பான உறவுல இருக்காங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதை கட்டி விடுறது, அவங்களை குறித்து ஒரு தேவையில்லாத வதந்திகளை கிளப்புறது, இது எல்லாமே ஜட்ஜ்மெண்டல். இது ஏன் ஜட்ஜ்மெண்டல் அவங்களுக்கு ஆட்டிடியூட் வருதுன்னா, இவங்களுக்குள்ள எல்லாம் தெரியும். எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு கேரக்டர் இருக்கனால தான் எனக்கு தான் எல்லாம் தெரியும். அவனை விட நான் வந்து பாரு, அவனை விட நான் பரிசுத்தமா இருக்கிறேன், அவனை விட நான் பயங்கரமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஜட்ஜ்மெண்டல் மைண்ட் செட் எப்போ வருதுன்னா இந்த மாதிரி ஒரு கம்பேரிசன் அதுக்குள்ள ஆப்ரேட் ஆகிறது த ஸ்பிரிட் ஆஃப் மற்றவங்கள உபசரிக்க மாட்டாங்க. இவங்களுக்கு தான் உபசரிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. இவங்க அதாவது ஜீசஸ் கிரைஸ்ட் கேம் டு சர்வ் அதர்ஸ் நாட் டு பி சர்வ்ட். ஆனால் இன்னைக்குள்ள அந்த ப்ரைடு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தே டோன்ட் வாண்ட் டு சர்வ் அதர்ஸ் பட் தேர் எக்ஸ்பெக்டிங் தெம் டு பி சர்வ்ட். அவங்களுக்கு வந்து அவங்கள தான் கவனிக்கணும், மற்றவங்களுக்கு இறங்கி போக மாட்டாங்க, மற்றவங்களை இது உபசரிக்க மாட்டாங்க, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு நேச்சர்ஸ் இருக்காது. எதுனாலும் அந்த சர்வீஸ் மைண்ட் ஓரியன்டே இருக்காது. இவங்கள தான் 4 பேர் கவனிக்கணும், இவங்க எங்க போனாலும் பெட்டியை தூக்கிறதுக்கு ஒரு 4 பேர் வேணும் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு கேரக்டர். ஓகேங்களா? சி தேர் வர் டைம்ஸ், அதாவது ஹெல்ப் பண்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. பட் அவர் மைண்ட் செட் ஷுட் பி சர்விங் அதர்ஸ். ஓகேங்களா? எந்த சூழ்நிலை வந்தாலும் அந்த இடத்துல ஒரு தாழ்மை இருக்கணும். ஓகேங்களா? அந்த இடத்துல வந்து மற்றவங்க தான் எனக்கு வந்து கனப்படுத்தணும், மற்றவங்க தான் என்னை கவனிக்கணும், அந்த ஒரு மனப்பான்மையில நான் மற்றவங்களை கவனிச்சாலும் ஒன்றும் இல்லை, அந்த ஒரு இருதயம் இருந்தாலும் யூ ஆர் அவே ஃப்ரம் த ப்ரைட். அப்படி உங்களுக்கு எல்லா சூழ்நிலைகளும் மற்றவங்க தான் என்னை வந்து உபசரிக்கணும் அப்படிங்கிற அந்த இருதயம் உங்களுக்கு இருந்தாலே there is a pride attached to it. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்வி. ஓகேங்களா? மத்தவங்கள குறிச்சு பொறாமைப்படுறது அல்லது ஜெலசினஸ் உங்களுக்குள்ள. இப்ப இன்னொருத்தனோட சக்சஸ பார்த்து, இன்னொருத்தனுக்கு குடுக்குற பிளெஸிங்ஸ பார்த்து, இன்னொருத்தன் நல்ல மார்க் எடுத்தனா, அந்த இடத்துல ஒரு பொறாம வருதுனாலே தேர் இஸ் அ பிரைடு. எப்படி? அந்த இடத்துல ஒரு கம்பேரிசன், அந்த இடத்துல ஒரு ஜெலசி. அப்போ அப்ப எல்லாமே, அது எல்லாமே அங்க இது வந்து ஊழியத்திலும் சரி, ஊழியத்துல பார்த்தீங்கன்னா, அவருடைய மீட்டிங்ல நல்ல கூட்டம் வருது, ஏன் எனக்கு வர மாட்டேங்குது? அவருடைய சர்ச் பெருசா இருக்கு, ஏன் சர்ச் சின்னதா இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய ஒரு கம்பேரிசன், அந்த ஒரு என்வி. அது வந்து அது அது அதோட ரூட் காஸே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைட் இருக்கிறனால தான் அந்த இடத்துல ஒரு ஜெலசினஸ் அல்லது மற்றவங்களை குறித்து ஒரு பொறாமை, எரிச்சல், அந்த அந்த மாதிரி உள்ள காரியங்கள் எல்லாமே அதனால தான் வருது. ஓகேங்களா? அடுத்து 8வது பார்த்தீங்கன்னா
அ அடுத்தவங்க வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணும்போது உங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு வேளை அவங்க தப்பே பண்ணியிருந்தாலும், ஒரு பெரியவங்களோ அல்லது சக வயதில இருக்கிறவங்க வந்து அட்வைஸ் பண்ணாலும் உங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. அது என்னைக்கு அந்த ஏற்றுக்கொள்ற ஒரு இருதயம் வருதோ, ஓகேங்களா? நீங்க தப்பு பண்ணிட்டு இன்னொருத்தவங்க வந்து ஒரு ஒரு சின்ன அட்வைஸ் குடுத்தாங்களோ, அந்த இடத்துல உங்கள ஏற்றுக்கொள்ற ஒரு தன்மை என்னைக்கு வருதுதோ, அன்னைக்கு தான் யூ ஆர் ஃப்ரீ ஃப்ரம் த பிரைட். ஒருத்தவங்கள வந்து "இவன் யாரு சொல்றது? நான் எனக்கு தெரியும். எனக்கு எல்லாமே" அப்படின்னு சொன்னீங்கன்னா, அ எப்படி சவுல் ராஜா விழுந்தாரோ, அதே போல தான் விழ வேண்டிய ஒரு சூழ்நிலை. சவுல் ராஜாக்கும், தாவீதுக்கும் உள்ள ஒரு பெரிய டிஃபரன்ஸ் சவுலுக்குள்ள அந்த பெருமை இருந்தது. ஒரு வாருக்கு போயிட்டு வந்தாலே தன்னை தான் பெருமைப்படுத்துவார். தன்னை தான் போஸ்ட் பண்ணுவார். தனக்குன்னு ஒரு சிலைய உண்டு பண்ணுவார். "நான் பாரு என்னோட படை வலிமை, என்னுடைய 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 தாளந்து" அப்படின்னு சொல்லுவாரு. இல்ல அவர பத்தி தான் அந்த போஸ்ட் இருக்கும். அவர பத்தி தான் அந்த பிரைட் இருக்கும். அவரை குறித்து தான் அங்க பேசுவாரு. அப்போ அதே நேரத்துல தாவீத பாருங்களேன், தோ ஹி கமிட்டட் அடல்டரி அண்ட் எ மர்டர், பட் ஸ்டில் ஒரு நாத்தான் தீர்க்கதரிசிய வந்து அந்த இடத்துல வந்து ஆண்டவர் அனுப்பும் பொழுது, அ தப்பை குறித்து அந்த இடத்துல பாயிண்ட் பண்ணும் பொழுது, இமிடியேட்லி ஹி சரண்டர்ட். ஹி இமிடியேட்லி ஹம்பிள்ட். அவர் நெனச்சிருந்தா அவர் ராஜா. நெனச்சிருந்தா நாத்தான கொன்றுக்கலாம். நாத்தான் தீர்க்கதரிசிய ஒண்ணும் இல்லாம ஆக்கியிருக்கலாம். பட் ஸ்டில் he feared Lord and he humbled. That's the reason God has forgive him. ஆனா அதே நேரத்துல இந்த இடத்துல கொலை பண்ணல, விபச்சாரத்திலே மாட்டாத சவுல் பெருமையில மாட்டியிருந்தார். அப்போ அந்த பெருமை பாருங்களேன் எங்க கொண்டு போய் முடியுதுன்னு. அப்போ இன்னொருத்தருடைய அட்வைஸ் ஒருத்தர் வந்து தப்பு பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு ஒருத்தர வந்து நம்மள சொல்லும்பொழுது, அதை தாழ்ந்து அதை ஏற்றுக்கொள்ற ஒரு மனப்பான்மை நமக்கு இருந்துச்சுன்னா, யூ ஆர் ஃப்ரீ அண்ட் யூ ஆர் அண்டர் ஹிஸ் கிரேஸ். அவருடைய கிருபைக்குள்ள வந்துறீங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 9வது பார்த்தீங்கன்னா, எப்ப பார்த்தாலும் ரெகக்னைஸ் பண்ணணும். ஏன்னா என்னை என்னை குறித்து தான் பேசணும். என் பேர் வந்து நீங்க வந்து பிரபலப்படுத்தணும். அ நான் யாருன்னு மக்களுக்கு தெரியணும். அந்த ஒரு மனப்பான்மை இருந்தாலே தேர் இஸ் அ பிரைட் இன் தட். உங்களை குறித்து ஒரு ரெகக்னைசேஷன் வரணும். ஒரு இடத்துல போனா உங்களை கனப்படுத்தணும்னு நீங்க ஆசைப்படுவீங்க. அந்த கனப்படுத்தலைன்னா உங்களுக்கு ஒரு கோவம் வரும். எப்படி என்னைய வந்து நான் இவ்வளோ பெரிய ஊழியக்காரராச்சே, நான் இவ்வளோ பெரிய ஆளாச்சே, என்னைய வந்து கூப்பிட்டு மதிக்காம போயிட்டாங்க ஒரு மீட்டிங்க்கு. நான் பாட்டுக்கு ஓரமா உட்கார்ந்திருந்தேன். அட்லீஸ்ட் என்னைய ஸ்டேஜுக்கு கூப்பிட்டுருக்கணும், என்னை கனப்படுத்திருக்கணும், எனக்கு ஷால் போத்தணும், எனக்கு மாலை போட்டிருக்கணும். இப்படி ஒரு எண்ணமே அவங்களுக்கு இருந்துட்டு இருந்ததுன்னா, தென் தேர் இஸ் அ பிரைட் இன்சைட். அவங்களுக்குள்ள ஒரு பெருமை இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ எப்போ பார்த்தாலும் ரெகக்னைஸ் பண்ணணும். எப்போ பார்த்தாலும் மத்தவங்கள என்னை வந்து கனப்படுத்தணும். அ அதாவது மத்தவங்கள என்னைய வந்து வாழ்த்தணும். மத்தவங்கள என்னைய வந்து பெருமையா பேசணும். அது அந்த ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருந்தாலே, தென் தேர் இஸ் அ பிரைட். அவங்களுக்குள்ள ஒரு பிரைட் இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நன்றியற்ற இருதயம். அவங்களுக்கு வந்து அந்த தேங்க்ஃபுல் ஹார்ட் இருக்காது. இன்கிராட்டிட்யூட்ன்னு சொல்லலாம். அவைகள நெறைய ஆண்டவருடைய ஆசீர்வாதம் குடுத்திருப்பாங்க. ஆனா அது பத்தாது. அவைகள அந்த ஆசீர்வாதத்தை விட்டுட்டு அதாவது ஆண்டவர் வந்து அவுட் ஆஃப் 100ல ஒரு 80% ஆண்டவர் செஞ்சிருப்பாரு. ஆனா அந்த 20 இன்னும் நடக்காம இருந்திருக்கும். அந்த 20 குறித்தே புலம்பிட்டு இருப்பாங்க. ஐயோ! ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது, ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது, ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. அந்த இன்கிராட்டிட்யூட் அது ஏன் வருதுன்னா, அவங்களுக்குள்ள பிரைட். அந்த 80% பண்ண காரியத்த அவங்க நினைக்கவே மாட்டாங்க. அதை குறித்து ஆண்டவருக்கு தேங்க் வராது. அதை குறித்து ஒரு நன்றி உள்ள இருதயம் வராது. ஆனா அந்த 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 ரிமைனிங் 20% கடக்கின்ற காரியங்கள், அதாவது ஆண்டவர் செய்யப்போற காரியத்தை குறித்து இவங்க புலம்பிட்டே இருப்பாங்க. அதை குறித்து ஒரு வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்க. அதை குறித்து தான் அவங்களோட ஏக்கமாக இருக்கும். அந்த இன்கிராட்டிட்யூட் இருக்கும் பொழுது, ஆண்டவர் அந்த இடத்துல கிரியை செய்யப்பட முடியாது. ஹல்லேலூயா. ஸோ நெறைய காரியங்கள். அப்போ இன்னொரு பாயிண்ட் நான் சொல்லப்போனா, அவங்களுக்குள்ள வந்து டிஃபென்சிவ்னஸ் இருக்கும். இப்போ ஒருத்தர் வந்து அவங்கள கிண்டல் பண்றாங்க, அல்லது அவங்கள வந்து ஒரு மாரி குறைச்சலாக பேசுறாங்க. அவங்கள வந்து தேவையில்லாத காரியங்கள பேசும்பொழுது, உடனே இவங்களுக்கு வந்து சண்டைக்கு போக நிப்பாங்க. நான் எப்படி என்னை பத்தி நீங்க பேசலாம்? அந்த டிஃபென்சிவ்னஸ் ஓகேங்களா? அப்போ அ எப்ப பார்த்தாலும் அந்த இடத்துல போய் முன்னின்று அவங்கள வந்து சண்டை போடுறதுக்குன்னே, அவங்கள என்னைய பத்தி நீ எப்படி தப்பா பேசலாம்? அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு டிஃபென்சிவ் நேச்சர்ஸ் அவங்களுக்கு எப்பவுமே இருக்கும். அஃபென்சிவ் இல்லாம டிஃபென்ஸா போயிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி உள்ள ஒரு கேரக்டர் இருந்தாலும் ப்ரைட் இருக்குது. என்ன பத்தி இப்படி பேசலாம்? அப்படிங்கிற அந்த கோபத்துல போய் அவங்க போய் திருப்பி இவங்க ஆர்கியூ பண்ணுவாங்க. திருப்பி சண்டை போடுவாங்க. நீங்க என்ன பத்திலாம் ஒண்ணும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ஒரு கேரக்டர் இருந்தாலும் இட்ஸ் கால்ட் அஸ் டிஃபென்சிவ்னஸ். அந்த அந்த டிஃபென்சிவ்னஸ் இருந்தாலும் தேர் இஸ் அ பிரைட் இன்சைட். ஸோ இத்தனை காரியங்கள் இதே போல வேதத்துல நெறைய காரியங்கள் சின்ன சின்ன காரியங்கள் நீங்க பார்க்க முடியும். தீஸ் ஆர் த மெயின் திங். அண்ட் அண்ட் ஒன் மோர் திங். இது எல்லாத்தையும் காட்டிலும் ஸ்பிரிச்சுவல் பிரைட், ஆவிக்குரிய ஒரு பெருமையும் இப்போ உள்ள காலகட்டத்தில் நீங்க பார்க்க முடியும். நான் அதிகமா ஜெபிக்கிறேன், அதிகமான பைபிள் வாசிக்கிறேன், அவனை விட நான் அதிகமா தசம பாகத்தை நான் கொடுக்கிறேன், அவனை விட நான் அதிகமாக ஊழியம் பண்றேன். அது இட்ஸ் ஆல் கம்பேரிட்டிவ் கால்ட் அஸ் ஸ்பிரிச்சுவல் பிரைட். ஓகேங்களா? அப்போ அதுவும் இட்ஸ் வெரி டேஞ்சர். ஓகேங்களா? ஒரு பக்கம் வந்து பிசிக்கல் பிரைட், அது வந்து என்னென்னலாம் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அதே போல ஆவிக்குரிய ரீதியிலும் பெருமையில உளறதுக்கு தான் ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது.
நீங்களும் நானும் இந்த பெருமையில விழாதபடி ஒரு தாழ்ந்த இதயத்த ஆண்டவர்ட்ட கேட்கணும். அதுதான் நம்மளுடைய ஜெபமாக காணப்படணும். அவருடைய வருகையில அந்த அந்த புத்தி உள்ள ஸ்திரியைப் போல பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு காத்திருந்து அவருடைய வருகையில பங்கேற்கும்படியான ஒரு கிருபையை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தரணும். அ அ அந்த தாழ்மையுள்ள இருதயத்தை ஆண்டவர் கனப்படுத்துவார். தாழ்மையோடு இருந்து தேவனுடைய சன்னிதானத்தில் நம்ம சுதந்தரிப்போம். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிப்போம். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.